அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. உடைய கிருபையின் கரம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருக்கின்றது. இந்த நாளை தந்திருக்கின்றீர் கர்த்தாவே. நிதமே எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளையும், வேதத்திலே உள்ள இரகசியங்களை கண்டுணர எங்கள் கண்களையுமாய் திறந்தருளும். நீர் பேசும் அடியனை மறைத்தருளும். இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னொரு வாரத்தில் உங்களோடு கூட வருவதற்கான அழைப்பை தந்த குருவானவர் அவர்களுக்கும் மற்றும் பரிபாலன குழுவினர் குழுமி இருக்கின்ற அனைவருக்குமாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான சமூகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு தலைப்பை நமக்கு திருச்சபை தந்திருக்கின்றது. அதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றது. அந்த தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பீயிங் வித் அவுட்காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட். ஒடுக்கப்பட்ட மக்களோடும் ஒடுக்கப்பட்டோரோடும் ஓரங்கட்டப்பட்ட மக்களோடும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். பீயிங் வித் அவுட்காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இது எப்போ சொல்றோம்? நம்ம கேட்கலாமா? வெரி குட். திருமணத்தில் நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இவர்களை தேவன் இணைத்திருக்கின்றார், இனி இவர்கள் பிரிக்க கூடாது, பிரிக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் தேவன் பலவற்றை பிரித்திருக்கின்றார். ஆதியாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்ற தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் பிரித்தார். அது வெவ்வேறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். தொடர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். தண்ணீரை ஆண்டவர் மேலும் கீழுமாக பிரித்து ஆகாய விரிவை உருவாக்குகின்றார். பூமியையும் தண்ணீரையும் பிரித்து வெட்டாந்தரை உருவாக்குகின்ற இறைவன். மனுகுலத்தை படைக்கும் இறைவன் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணாக பெண்ணாக நம்மை படைக்கின்றார், பிரித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தொடர்ந்து மனிதன் ஜீவ விருட்சத்தை உண்டு அவன் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க வேண்டாம் என்று சொல்லி மனிதனை தோட்டத்திலே இருந்து தவறு செய்த பின்பு அவனை அகற்றி விட்டார், பிரித்து விட்டார். ஆதியாகமத்தில் வாசிக்கின்றோம், மொழிகளை ஆண்டவர் பிரித்து விடுகின்றார். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆண்டவர் எதிராக செயல்படுகின்றதுனால பிரித்து மொழிகளை வெவ்வேறாக பிரிக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற நிலைமை வெவ்வேறு என்பதை உணர்த்தத்தக்கதாக கடவுளுடைய ஸ்தலம் வேறு, மனிதன் வாழ்கின்ற இடம் வேறு என்பதாக பிரிக்கின்றார். ஆக இந்த பிரிவினையை ஆண்டவர் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். அதை மனிதன் செயலாக்கத்திலே கொண்டு வர வேண்டும். ஆனால் மனிதனுக்குள்ளான பிரிவை யார் உருவாக்கினது? ஆதாம் ஏவாள் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அதே நேரத்தில் மனிதன் வெவ்வேறாக பிரிந்திருக்கின்றான். பாஷையில் நிமித்தமாக, மொழியின் நிமித்தமாக மனிதன் வேறாக பிரிந்திருக்கலாம்.
அதை தொடர்ந்து மனிதன் நிறத்தின் அடிப்படையிலே பிரிந்திருக்கின்றான், வாழ்கின்ற இடத்தின் அடிப்படையிலே பிரிந்திருக்கின்றான், கலாச்சாரம், நாகரிகம் இவைகளின் அடிப்படையிலே பிரிந்திருக்கின்றான். இவையெல்லாம் எப்படி நிகழ்ந்தன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்ந்த மனிதன் குழுவாக கூட்டமாக வாழ ஆரம்பிக்கின்றான். அதனாலே தான் மனிதனை சோஷியல் அனிமல் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இவன் குழுவாக கூட்டமாக வாழ்ந்த பொழுது அவர்களுக்குள்ளாக சட்டதிட்டங்கள், அவர்களுக்குள்ளாக ஒரு ஒழுங்குமுறைகள் இவைகளை கொண்டு வந்த பிற்பாடு வேறு குழுக்களிலே அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஒழுங்குமுறை வெவ்வேறாக இருக்கின்றதை மனிதன் உணர்ந்து அந்த குழுவே நாகரிகம், கல்ச்சர் என்பதாக மாறிவிடுகின்றதை பிற்காலத்தில் பார்க்கின்றோம். அதுவே ஒரு கலாச்சாரமாக மாறிவிடுகின்றது. மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய பிரிவை அது ஏற்படுத்துகின்றதை நாம் காணுகின்றோம். அதைத் தொடர்ந்து பணம் இருப்பவன் இல்லாதவன் என்கின்ற ஒரு நிலைமையும் வந்து விடுகின்றது. அதிகாரம் இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் என்கின்ற நிலைமை வருகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை ஒரு குடும்பமாகத்தான் உருவாக்கினார். பிற்காலத்திலே மனிதன் பிரிந்து 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 ஒரு பெரிய பிரிவினை மனிதனுக்குள்ளே, சமுதாயத்திற்குள்ளே வந்துவிட்டதை நாம் காணுகின்றோம். யூதர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்ப்போமே என்று சொன்னால், ஆண் பெண் பிரிவினையே பெரிதாக பேசுகின்ற யூத குலம். நான் ஆகனாக இருப்பதினால் ஆண்டவரே உமக்கு நன்றி, ஒரு நாயாகவும் பெண்ணாகவும் பிறவாது இருக்கின்றதுனால உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற யூத எண்ணங்கள். அப்பொழுது மனிதன் எப்படி பிரிந்திருக்கின்றான் என்பதை பாருங்கள். நோயின் நிமித்தமாக பிளவுபட்ட சமுதாயம். அவன் குஷ்டரோகியாயிருக்கின்றான், குருடனாயிருக்கின்றான். ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார்கள், ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஆக பிளவுபட்ட ஒரு சமுதாய அமைப்பு. அந்த பிளவுபட்ட சமுதாய அமைப்பை உருவாக்கினது மனிதன். இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை, மனிதனாகவே ஏற்படுத்திவிட்டான். இதை எப்படி சரி செய்வது? ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டும். முதலாவதாக மனித நேயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். You should be a good human being. அந்த மனித நேயம் இல்லாத ஒரு நிலைமை மனிதனை மிருகமாக மாற்றிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. திருமறை அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. பேதுரு யூதனாக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை என்ன? கொர்நேலியுவை நீ சந்திக்க வேண்டும். கொர்நேலியு யூதன் அல்லாதவனாய் இருக்கின்றார். ஆக யூதர்கள் பிறரை தொடமாட்டார்கள், தொடாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்கின்ற ஒரு நிலைமையில யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொடுக்கின்ற ஸ்திரமான கட்டளை என்ன? கொர்நேலியுவை நீ சந்திக்க வேண்டும். ஆனால் பேதுருவுக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம் உள்ளே நடக்கின்றது. நான் எப்படி? அதனாலே தான் நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கின்ற ஒரு துப்பட்டி வருகின்றது. அதில் பலவிதமான மிருக ஜீவன்கள் இருக்கின்றது. இதை எடுத்து புசி என்று சொல்லுகின்ற மாத்திரத்தில் பேதுரு சொல்லுகின்றார், இவைகள் தீட்டு உள்ளவைகள். ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டு என்று எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பேதுருவை உருவாக்குகின்ற தேவனை நாம் காணுகின்றோம். அதன் பிற்பாடு பேதுருவுக்கு மனமாற்றம் ஏற்படுகின்றது. பேதுரு கொர்நேலியுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கின்ற 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கின்ற கடவுள் அல்ல, அனைவரையும் நேசிக்கின்றவர் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். கடவுள் அனைவரையும் நேசிக்கின்றார். மனித நேயத்துடன் கடவுள் மனிதனை அணுகுகின்றார் என்பதை சொல்லுகின்ற மாத்திரத்தில் 35வது வசனத்தில் மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகின்றார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். பேதுனுடைய சிந்தனை எப்படி மாறி போகின்றது பாருங்கள். ஒரு கட்டத்தில் வெறும் யூதர்கள், யூத குலம், எங்களுடைய குலம் பிரதானமான குலம் என்று தூக்கி பிடித்து கொண்டிருந்த பேதுரு இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்? எந்த ஜனத்திலாயினும், அது யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து அவர் நீதியை செய்கிறவர். 2 காரியங்கள். ஒன்று, கடவுளுக்கு பயப்பட வேண்டும். 2வது, நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இங்கு நியாயப்பிரமாணம் அல்லது சட்டங்கள் அல்லது பிரிவினையான யூதன் அல்லாதவன், விருத்த சேதனம், இவைகள் எல்லாம் அடிபட்டு போய்விடுகின்றன. இவ்வளவு காலம் அதை தூக்கி பிடித்து கொண்டிருந்த பேதுரு மனமாற்றம் அடைந்து சொல்லுகின்றார், யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகின்றானா, அவருடைய அவருக்கு நீதியாக நடக்கின்றானா, அது போதும், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக, அதே நேரத்தில் இந்த உலக ஜீவியத்தில் நம்மோடு இருக்கின்றவர்கள் மத்தியில் மனித நேயம் உள்ளவர்களாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அழிவில் உள்ள மக்களை மீட்கத்தக்கதாகவே எஸ்தர் அனுப்பப்பட்டார் என்பதை மொர்தெகாயு சொல்லுகின்றார். அதைத்தான் முதலாவது திருவாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மொர்தெகாயு சொல்லுகின்றார், இந்த ஜனங்களுக்கு விடுதலை உருவாக்கத்தக்கதாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருப்பாரோ, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நான் மனித நேயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் என்னை அவரோடு கூட இணைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளையாக, அவருக்கு உகந்த மகனாக மகளாக நான் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கின்றது என்பதை நீ அறியவில்லையா என்கின்றதை போல அந்த இடத்துல வருகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இன்றைய நாளிலே இந்த நிலைமையிலே இருப்பது பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை பல நேரத்தில் நாம் மறந்து விடுகின்றோம். இந்த மேன்மையை ஆண்டவர் எனக்கு எதற்கு தந்திருக்கின்றார்? அவருடைய பிள்ளையாயிருக்க, அவருக்கு சாட்சியாயிருக்க, இந்த உலகத்தில் அவரை குறித்து பறைசாற்றவே என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். மனித நேயம் உடைய மக்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவதாக, you should be compassionate to people. இரக்கம், மனித அபிமானம் உடைய மகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர். திடீரென்று ஆண்டவரை போகின்றதை அவன் கேள்விப்பட்டு அறிந்து, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொல்லுகின்றான். ஆனால் உடன் இருக்கின்றவர்கள் அவனிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற விதம் என்ன? அவனை அதட்டுகின்றார்கள், அமைதியாயிரு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் செய்கை வித்தியாசமாயிருக்கின்றது. நின்று அவனை அழைத்து வா என்கின்றார். ஆண்டவரை சூழ்ந்த அநேக மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவன் மீது கரிசனை உள்ள இயேசுவை நாம் காணுகின்றோம். நான் வாழ்கின்ற இடத்தில் இந்த கரிசனை எந்த அளவிற்கு இருக்கின்றது? பெங்களூரில் நீங்கள் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் சுத்தமாக தெரியாது. நான் கண்கூடாக கண்டது, பக்கத்து இல்லத்திலே ஒருவர் இறந்திருக்கின்றார். நாங்கள் போகிறோம் ஜெபிக்க. இந்த வீட்டில் சினிமா ஓடின்னு இருக்குது டிவியில். மனிதாபிமானம் அற்றவர்கள், மனித நேயம் அற்றவர்கள், பிறர் மீது கரிசனை இல்லாத மக்களை நாம் காணுகின்றோம். வேற்று சமயத்தவர் என்பதாக மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்களும் கூட அப்படித்தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது நம்முடைய நோக்கம், குறிக்கோள் எப்படி இருக்கின்றது? நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்கின்ற அந்த நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல வாழ்க்கை என்பது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருக்கும்? பிதாவானவர் அன்பு கூறுகின்றார். எதன் நிமித்தமாக? இந்த குமாரனில் விசுவாசம் வைக்கிறவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆக மனுகுலத்தின் மீது பிதாவுக்கு இருந்த ஒரு கரிசனை, அந்த கரிசனை நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்மால் எத்தனை பேர் மீட்பை அடைந்திருக்கின்றார்கள்? அல்லது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பிலே எந்த அளவிற்கு நேர்மை, உண்மை, நியாயம் உள்ளவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம்?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த மனிதாபிமானம் இல்லாத ஒரு நிலைமையிலே நாம் செல்லக்கூடாது. பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக, பிறருடைய பிரச்சனையில நான் தலையிட்டு அதை தீர்க்கின்ற மக்களாக, மகனாக நாம் இருக்க வேண்டும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. கடவுளுடைய தன்மை இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் தெளிவாக இந்த இடத்துல ஆக்கியோன் அழகாக சொல்லுகின்றார். ஒன்று, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல், அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்துகின்ற மக்கள். யாரு? இஸ்ரவேலரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. ஆண்டவரே, நீர் பல அற்புதங்களை செய்து வந்தீர், அவர்களை மீட்டு ரட்சித்தீர். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினவர்களாக, ஸ்டிஃப் நெக்டு என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கடினப்படுத்தின மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமாகிய தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. எப்படி பாருங்க, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர்களை கைவிடவில்லை. அதற்கு சொல்லப்படுகின்ற அட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள். அந்த இடத்துல சொல்லுகின்றார், ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எந்த அளவிற்கு நான் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், எந்த அளவிற்கு ஆண்டவரை நான் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு காலம் நான் மறக்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்த காரியங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவர் என் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார், இதை நான் பிறருக்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் சாட்சியான ஜீவி. பல நேரத்தில் நாம் எல்லாம் என்ன பண்றோம்? ஸ்டேஜ் போட்டு அழகா ஒரு சாட்சி சொல்றோம். அது வெறும் வாயளவிலே சொல்லுகின்றது, செய்கையிலே காண்பிக்கின்றவைகளாக இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை அற்ற ஒரு நிலைமையிலே நான் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட விசுவாசம் அது விசுவாசம் அல்ல, அது செத்தது. என்னுடைய விசுவாசத்தை நான் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த குருடனை அழைத்து வா என்கின்றார். மனநிலை, மக்களுடைய மனநிலை அவனை அதட்டுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு பிற மக்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றோம்? அது விளிம்பு நிலையில
தள்ளப்பட்ட நிலைமையில, ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, எனக்கு சரிக்கு சமானமாய் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மனப்பக்குவத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளின் தலைப்பு அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்முடைய மனம் எப்படிப்பட்ட பக்குவம் அடைந்திருக்கின்றது, பிறரை நான் எந்த அளவிற்கு மதிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், மனிதனாக காணுகின்றேன். பல நேரத்தில் நாம் அதிக பணம், பெரிய நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் மதிப்பது கிடையாது. ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லுகின்றது. ஏன்? கடவுளுடைய பிள்ளையாக அவர்களால் வாழ முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வில இரக்கம், மனித அபிமானம் உடைய மகனாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இன்னொரு இன்சிடென்ட் வருகின்றது. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீயும் போய் அப்படியே செய். 3 பேர் வருகின்றார்கள். இந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உருவகம். ஆசாரியன், லேவியன், சமாரியன் வந்து உதவி செய்கின்றான். இவன் தன்னை நல்லவன் என்பதை காட்டிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான், எனக்கு பிறன் யார்? நாம் கேட்ட இன்சிடென்ட்ல யார் அவனுக்கு பிறனாய் இருக்கக்கூடும்? அவனுக்கு உதவி செய்தவன் மாத்திரமே என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்னும் மேன்மை உள்ளவனாக, ஆண்டவருக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ போய் அப்படி செய். ஆசாரியனாக இருந்து உதவி செய்யாத ஒரு மனப்பான்மை, அல்லது ஆலயத்தில் இருக்கின்ற உதவிகளை எல்லாம் செய்கின்ற உதவிக்காரனாய் இருக்கின்ற லேவியனும் கூட அப்படித்தான் இருக்கின்றான். ஆனால் ஜாதியில வேறு ஒருவனாக இருக்கின்ற சமாரியன் கண்ட மாத்திரத்தில் உதவி செய்கின்ற மனப்பான்மை, மனப்பக்குவம் அவனுக்குள்ளாக வருகின்றது. உதவி செய்வதற்கு மொழியோ நிறமோ எதுவும் அங்கு குறுக்கே வராது. இரக்கம் இருந்தாலே போதும். பிறரை நாம் கண்ட மாத்திரத்தில் அவர்கள் நொடிந்த நிலைமையிலே இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய மனம் இருந்தால் போதும். அதைத்தான் சொல்வார்கள், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இல்லாதது தான் நம்மால் எதுவும் செய்ய முடிவதில்லை. ஆகவே நாம் இரக்க குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். 3ஆவதாக அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் அநேகர் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Accepting the people who has been driven out by socio-religious cultural norms, சமய சட்டங்கள் இவைகளால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது திருவாசகம் நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. வாசித்து பாருங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். இது ஒரு டிராமட்டிக்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது.
சட்டம் என்ன? குஷ்டரோகிகள் பார்த்தாலே தீட்டு. முதலாவது குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், அவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்படி ஏதாவது தேவை என்று சொன்னால் அவர்கள் பின்புறமாக நடந்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுது அவன் கத்திக்கொண்டே வர வேண்டும், தீட்டு தீட்டு என்று சொல்லி. அப்பேற்பட்ட சூழலிலே ஒருவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கேன், யோசித்து பாருங்க. ஆண்டவர் இருக்கின்றார், அவரை சூழ்ந்துள்ள அநேக மக்கள் இருக்கின்றார்கள். குஷ்டரோகி வந்த பிற்பாடு எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரை தனியாக விட்டு விட்டு எல்லாரும் ஓடிட்டு இருப்பான். ஏன்? அவன் தீட்டுள்ளவன். எங்களுடைய நியாயப்பிரமாண சட்டம் அதைத்தான் சொல்லுகின்றது. அவனை தொடக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது, அவன் அருகாமையிலே செல்லக்கூடாது. அவன் இப்போது என்னுடைய இடத்திற்கு வந்து விட்டான் என்ற மாத்திரத்தில் இயேசுவை விட்டு அநேகரும் அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டு இருப்பார்கள். ஓடிவிட்டு தூரத்திலே இருந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் செய்கின்ற காரியம் அங்கு அழகாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவரிடத்தில் அவன் முழங்கால் படியிட்டதும் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கின்றான். ஆண்டவரே, உம்மால் ஆகும் என்பதை நான் உணர்கின்றேன், உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் கையளித்து விடுகின்றான். அதே நேரத்தில் உம்மால் ஆகும், உனக்கு வல்லமை இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. பிரச்சனை வந்தால் தான் ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை இல்லைனாக்கா ரொம்ப சமாதானமாக சாப்பிட்டு நல்ல தூக்கம். எத்தனை இல்லத்திலே இன்னும் குடும்ப ஜெபம் இருக்கின்றது. பாட்பாடி திருமறை வாசித்து ஜெபிக்கின்றோமா? பிரச்சனை நமக்கு வருகின்ற பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம் நமக்கு சாதாரண சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது வருவதில்லை. ஆகவே ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். முதலாவது அவன் அனுமதிக்கின்றார். அவன் ஆண்டவரிடத்திலே வரத்தக்கதாக அனுமதிக்கின்றான். மற்றவங்களைப் போல தீட்டு என்று சொல்லி ஆண்டவர் ஓடிவில்லை. ஆனாலும் அவனை அனுமதிக்கின்றார் தன்னிடத்திலே வரத்தக்கதாக. அவனும் பணிவாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க மாட்டார். அவ்விதமாக என்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே என்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய குடும்பத்திலே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை உணர்ந்திருக்கின்றான். உம்மால் ஆகும் ஆண்டவரே என்று சொல்லுகின்றான். ஆகவே நொடிந்து போனவர்கள், விளிம்பிலே இருக்கின்றவர்கள் அல்லது தள்ளப்பட்டவர்கள், இவர்களை பார்த்து நான் ஒதுங்கி செல்லக்கூடாது. ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். என்னால் இயன்ற உதவியை செய்யலாமே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் அதுதான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மையும் கூட ஆண்டவர் ஒரு ஆபிரகாமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். எதற்கு? பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. பல நேரத்தில் நாம் என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? நான் மாத்திரம் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கின்றோம். அப்படி அல்ல. அதே மார்க் 10
சிறு பிள்ளைகளை தொடும்படி ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அதை பார்த்த சீடர்கள் அதட்டுகின்றார்கள். ஆண்டவரோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஆக அந்த சூழல் இருக்கின்ற சீடர்களுடைய மனநிலை என்ன? இவன் என்ன சின்ன பிள்ளைங்க தானே, குழந்தைங்க தானே, ஏன் கொண்டாடணும், ஆண்டவர்கிட்ட ஏன் வரணும்? அவர்களுடைய மனநிலையிலே மாற்றங்களை ஆண்டவர் உருவாக்குகின்றார். அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். ஆக பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்குள்ளே வர வேண்டும். 3 காரியங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, மனித நேயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதாபிமானம் உள்ளவர்களாக, இரக்கம் கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். 3வது, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மக்களாக நாம் பிரிந்து இருக்கின்றோம். நம்முடைய நிலைமை அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு மாத்திரமே அல்ல, அனைவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தவர். அவரை வழிபடுகின்ற நான், என்னுடைய மனநிலையில மாற்றம் வரும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அநேக மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை மட்டும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுகின்ற தேவன், நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் வாழ்கின்ற வாழ்விலே உம்மை போல வாழ, உம்மை போல மனிதாபிமானம் உள்ளவர்களாய், மனித நேயம் உள்ளவர்களாய், ஆண்டவரே, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.